ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் நம்மை சந்தித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்ததற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. தேவன் நம் நடுவில் இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளையே, நேற்றைக்கும் அதுக்கு முந்தின நாள் 2 நாள் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி கொடுத்த வார்த்தை சிலருக்கு அது கடினமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி கடினமாக இருந்ததுன்னு யாரும் சொல்லலை. குற்றமுள்ளவர்கள் தான் அதை எடுத்துக்கொள்வார்கள், கடினமாக இருந்தது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது தப்பு செய்கிறவங்களுக்கு தான் குற்றமுள்ள நெஞ்சு தான் குறு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் அவங்களுக்கு அது தவறாகவே தெரியும், கடுமையாக பேசுகிற காரியங்கள்னு சொல்லி. அப்படி யாரும் நமக்கு டைரெக்டாக எதுவும் ஃபோன் பண்ணி சொல்லிக்கல. ஆனால் ஒரு குடும்பம், அருமையான குடும்பம், ஆவிக்குரிய குடும்பம், உண்மையாகவே அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, யூகே தேசத்திலிருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த 2 நாள் கொடுத்த செய்தியானது இப்படி ஒரு சிட்சித்து போதிக்கிற போதகர்கள் நம்முடைய தேசத்தில் இருந்தால் எப்போவே ஜனங்கள் மனம் திரும்பி இருப்பாங்க, பாவம் அதிகரித்திருக்காது, பல விதத்தில் ஜனங்கள் இடறி இருக்க மாட்டாங்க. உண்மையாக பாஸ்டர், அப்படி நான் உடனே எடுத்து அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஆனால் என்னவோ தெரில, 2 மெசேஜ் என் உள்ளத்தை நல்லா கவர்ந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த 2 மெசேஜ் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்படிப்பட்ட ஊழியர்கள் தேசத்தில் எழும்ப வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். ஏன்னா அந்த கண்டித்து உணர்த்த மாட்டுறாங்க. பொதுவாக கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பேசுனீங்க, வார்த்தை தான் விடுதலை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன ஒரு காரியம். ஏன்னா ஜனங்களையும் கண்டிக்கிறீங்க, போதகரையும் கண்டித்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறீங்க. அதனால் ரொம்ப அருமையாக இருந்தது பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை கேட்டு அந்த அருமையான குடும்பத்தார் சொன்ன வார்த்தை உண்மையாகவே இன்னும் தேவ சமூகத்துக்குள்ளாக இன்னும் சத்தியத்தினுடைய ஆழங்களும் இன்னும் கண்டித்து உணர்த்தது. ஏன்னா கடைசி காலமாக இருக்கிறது. அந்த காலத்தில் என் அன்பு தேவ பிள்ளை, கர்த்தரை நீ பற்றி கொள்ளனா கைவிடப்பட்ட நிலைமையில் இருப்பேன். அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அன்பு குடும்பத்தாரை, யூகேவில் இருக்கிற அன்பு குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்படி நீங்களும் கூட இப்படிப்பட்ட கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுங்க, மனதார ஏற்றுக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். அல்லேலூயா. சரி, இன்றைக்கும் ஒரு வேத வசனத்தை நாம் பார்க்குறோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம். அப்படிப்பட்ட மரணத்தில் நின்று அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம் என்று சொல்லுகிறார் பவுல். அல்லேலூயா. அந்த மரணத்திலிருந்து எங்களை தப்புவித்தார், இன்னும் இப்பொழுதும், அல்லேலூயா, கடந்த காலத்தில் தப்புவித்தார், இப்போவும் தப்புவித்து கொண்டிருக்கிறார், இனியும் தப்புவிப்பார். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு நல்ல ஒரு வார்த்தையை ஆண்டவர் வச்சிருக்கிறார் பாருங்களேன். உன் வாழ்க்கையில் கூட கடந்த காலத்தில் நான் தப்பிச்சிட்டேன், இனி நான் தப்பிக்க மாட்டேனா, இல்லை இப்போது எனக்கு இருக்கிற சூழ்நிலை நான் விடுதலை ஆக மாட்டேனான்னு சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் உன்னை விடுவிக்கிறவர், உன்னை தப்புவிக்கிறவர். அல்லேலூயா. இனியும் தப்புவிப்பார். ஆமென். அவர்தான் நேற்றும் இன்றும் என்றும் உள்ள சதா காலமும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஏன்னா என் அன்பு தேவ பிள்ளையே, அவர் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆமென். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னார் பாருங்க, தானியேல் சொன்னார் பாருங்க, அவர் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே, அவர் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று வாயால் மாத்திரம் சொல்லிடக்கூடாது, நம்பிக்கையோடு கூட சொல்லணும். அவரையே நம்பி இருக்க வேண்டும், அவரையே சார்ந்திருக்க வேண்டும். அப்போது கர்த்தர் உன்னுடைய எல்லா பொல்லாத மாந்திரிகத்திலிருந்து, கட்டுகளிலிருந்து, சூனியத்திலிருந்து விடுதலையை கர்த்தர் கொடுக்க, உன்னை அவைகளிலிருந்து தப்புவித்து உன்னை காக்க, எந்த எதிராளி எத்தனை விதமான பொல்லாத நாச மோசங்கள், நோய்கள், வியாதிகள், இந்த உலகத்தில் காணப்படுகிற சகல விதமான சாபங்கள், பாவங்களிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி நடத்த, தப்புவிக்க இயேசு போதுமானவராக இருக்கிறார். நீ எதில் மாட்டிக்கிட்டு இருக்கிற, எந்த விஷயத்தில் என் அன்பு தேவ பிள்ளை நீ இன்றைக்கு கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற, கர்த்தர் அந்த கட்டுகளை அவிழ்க்கிறார், உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லுகிற. இனியும் தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சரிங்களா? பயப்படாதீங்க.
பயப்படவே பயப்படாதீங்க. இப்போ மாத்திரம் இல்லை, எப்பவும் கூட ஆண்டவர் இருக்கிறார். உன்னை தப்புவித்து, உன்னை காத்து, உன்னை வழிநடத்த. அநீதிக்கல்ல, நீதிக்கு மாத்திரம்தான் தப்புவிப்பார். அநீதிக்கான காரியத்திலலாம் ஆண்டவர் துணை நிற்க மாட்டார். நீதிக்கு மட்டும்தான் துணை இருப்பார். ஆகையால் நீதியாக நடப்போம், நேர்மையாக நடப்போம், சத்தியத்தின்படி நடப்போம். அவர் நம்ம இறங்கி அது அக்னி சோலையாக இருந்தாலும் சிங்கக்கெபியாக இருந்தாலும் அது எந்த காரியமாக இருந்தாலும் அதில் தப்பிவிக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியத்தை செய்வார், தப்பிவித்து நடத்துவார். செபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவைகள் அல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தப்புவித்தார், தப்புவிப்பார். ஆமாம் ஆண்டவரே. ஆண்டவரே, கடந்த காலத்தில் ஆண்டவரை தப்புவித்தீர், இப்பொழுதும் தப்புவித்து கொண்டிருக்கிறேன், இனியும் தப்புவிக்க நீ வல்லவராக இருக்கிறேன் என்பதை நாங்கள் நம்பிக்கையோடு கூட உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். எங்களை எல்லா காலத்திலிருந்தும் கர்த்தர் எங்களை தப்புவித்து வழி நடத்துவீராக தாழ்த்துகிறையா. இந்த ஆண்டவரே, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரெல்லாம் பாரத்தோடு, துன்பத்தோடு, வேதனையோடு, மாந்திரிக பிசாசுடைய கட்டுகளோடு இருக்கிறார்களோ அவைகளிலிருந்து விடுதலையை கொடுத்து அவர்களை அவைகளிலிருந்து தப்புவித்து கர்த்தர் காத்து வழி நடத்துவீராக. அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார பரிசுத்த ஆவியை நாமத்தினால் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். சுவாமி, ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக, சபை மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லா தீங்குகளுக்கும், எதிர்ப்புகளுக்கும் என் பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளுங்க, தப்புவித்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நான் கேட்கிறேன். கர்த்தர் எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் ஊழியர்களை கர்த்தர் தப்புவீங்கப்பா. ஆண்டவரே, நீதியும் நேர்மையுமா சத்தியத்தின்படி நடக்கிற ஊழியர்களை ஆண்டவரே தப்புவித்து வழி நடத்துவீராக. தடைகளை ஆவற்றி உடைய ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்களை விசேஷமாக ஆண்டவரை யூடியூப் நேயர்களுக்காக நான் செபிக்கிறேன். என்னுடைய சேனலை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தப்புவித்து வழி நடத்தும். இயேசு நாமத்தில் செபிக்கிறேன் சொல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.